மனோஜ் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி வராரு. உடனே அண்ணாமலை, என்ன மனோஜ், இன்னைக்கு வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட, நீ கடைக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா, கடையில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்கிறாங்க, மாமா, நாங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம்ல, அங்கே மனோஜும் வந்திருந்தாரு. மனோஜோட ஃப்ரெண்டுக்கு அங்கே வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அதனால் கனகா, மனோஜோட ஃப்ரெண்டு மனோஜ், தேவிகா எல்லாரும் வந்திருந்தாங்க. நாங்களும் மனோஜ்கிட்ட பேசினோம். அப்புறம் மனோஜ் கடைக்கு போயிட்டு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மீனா, இப்போ இதெல்லாம் உடனே எங்கள் அப்பா கிட்ட சொல்லணுமா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நான் எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன்னு நீங்கள் கவனிக்க வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்லும்போது, கிச்சனில் ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க, என்னை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் பேச வேண்டாம் அப்படின்னு மனோஜ் வந்து சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை, என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுகிற? மீனா நடந்த உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கா, நீ எதுக்காக தேவையில்லாமல் பேசுகிற மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா, கடையில் நிறைய வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் மீனா பேசுகிறதெல்லாம் கேட்டு மறுபடியும் என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். வர வர மனோஜ் யார் பேச்சையும் கேட்குறதே இல்லை. மீனா உண்மையை தானே சொல்லியிருக்கா, ஆனால் மனோஜ் எதுக்கு இப்படி கோவப்படுறான் அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு. இங்கே தேவிகா மறுபடியும் மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மாப்பிள்ள, நீங்கள் கனகாவை பார்க்க எப்போ வரீங்கன்னு கேட்கும்போது, இப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லபடியாக கல்யாணம் நடந்துருச்சே, நான் கண்டிப்பாக கனகாவை பார்க்குறதுக்காக வருவேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை வைக்கிறாரு மனோஜ். இது எல்லாத்தையும் அண்ணாமலை கவனிக்கிறாரு. மனோஜ் யார்கிட்ட பேசுகிறான், அது மட்டும் இல்லாமல் ஏன் மனோஜ் வந்து இப்போ பேசும்போது ரொம்பவே பதட்டமாக இருந்தான், சரி என்னன்னு தெரியல அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கும்போது, பாட்டி வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, அண்ணாமலை, இந்த வீட்டில் என்ன நடக்குது அண்ணாமலைன்னு கேட்கும்போது, என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லும்போது, இல்லை, ரவி இப்போ தானே காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், ஸ்ருதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா பரவாயில்லம்மா, ஸ்ருதியும் மீனாவும் ரொம்ப நாள் இங்கே தானே தங்கியிருக்காங்க, அதனால தான் ரவியும் ஸ்ருதியும் ஃப்ரெண்டுமா, அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, என்ன அண்ணாமலை நீயும் இப்படி பேசிகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே வந்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கான் முத்து, முதல்ல முத்துவுக்கும் மீனாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, விஜயாவும் மனோஜும் இதை கேட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. அத்தை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் உண்மையை தான் சொல்கிறேன், ஏன் விஜயா, எப்படியும் முத்துவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும், மீனா நம்ம வீட்டுக்கு ஏற்ற மருமகளாக இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, என் அத்தை நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி மீனா முத்துவுக்காக மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, மனோஜுக்கு தான் முதல்ல கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து, என்னம்மா மறுபடியும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் கல்யாண ஏற்பாடு செய்யணுமான்னு கேட்கும்போது, மனோஜ் கொஞ்சம் பொறுமையாக இரு, உங்கள் பாட்டி என்ன சொன்னாலும் இப்போ முத்து மீனா அவங்க மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் உன்னுடைய பாட்டி பேச்சை தான் கேட்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் யாரும் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ் நீ ரெஸ்ட் எடு, நாளைக்கு நீ கடைக்கு சீக்கிரமாக போகணும், உன்னுடைய அருமை பெருமை இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது மனோஜ், ஆனால் நான் எப்பயுமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, முத்து, நான் தான் சொன்னேன்ல, மீனா கிட்ட நீ பேச வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இரு, அப்புறமா மீனா இந்த வீட்டு மருமக தான் அப்படின்ற உண்மையை அம்மா கிட்ட சொல்லிடலான்னு, இப்போ பாரு உனக்கும் மீனாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு என் அம்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் என்ன செய்கிறது முத்து அப்படின்னு சொல்லும்போது, அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, மீனா கிட்ட சரியாக பேசவே முடியல, மாடியில் ரூம் கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டேன், அந்த சந்தோஷத்தில் மீனா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன், எங்களுக்காக இத்தனை நாள் ரூம் கட்ட முடியல, இப்போ நாங்கள் ரூம் கட்டிகிட்டு இருக்கோம்ப்பா மாடியில், அதனால் நானும் மீனாவும் மாடியில் நின்று பேசிகிட்டு இருந்தோம், அவ்வளவுதான்ப்பா, பாட்டி தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசினா எப்படிப்பான்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது முத்து, சீக்கிரமாகவே என் அம்மா கிட்ட பேசி உங்களுக்காக நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன், மீனா இந்த வீட்டு மருமக தான் அப்படின்னு கண்டிப்பாக வந்து உன்னுடைய பாட்டிக்கு நான் புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா நீங்கள் அப்படி செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. சரி முத்து, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல சவாரிக்கு கிளம்புன்னு சொல்லும்போது, ஆமாப்பா எனக்கும் நிறைய வேலை இருக்குது, மாடியில் ரூம் கட்டுறதுனால நானும் சவாரிக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும்ப்பா, அப்போ தான் மாடியில் சீக்கிரமாக ரூம் கட்ட முடியும் அப்படின்னு முத்து சொல்லும்போது, எனக்கு புரியுது முத்து, நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, இந்த வீடு கிடைக்கிறதுக்காக நீ ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதனால் நீயும் மீனாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் முத்து அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லப்பா உங்களுக்காக தானே, சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த சமயம்
கனகா தேவிகாவுக்கு தெரியாமல் அவங்க ஃபோனை எடுத்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் மனோஜ் வந்து கடைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அந்த சமயம் எதுக்கு மறுபடியும் தேவிகா ஃபோன் பண்ணுறாங்க? எப்போ பார்த்தாலும் கனகாவை பார்க்கறதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணுவாங்களா இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பேசலைனாலும் கண்டிப்பாக அவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க. இல்லைனா கனகாவை கடைக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. நம்ம வேலையை முதல்ல பார்ப்போம். நம்ம கடைக்கு கிளம்புவோம். கடைக்கு போனதுக்கப்புறம் தேவிகா கிட்ட பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்கம்மா, சீக்கிரமாக கடைக்கு போகணுன்னு சொன்னேன்ல, வர வர யாருமே என்னை கவனிக்க மாட்டேங்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் முதல்ல கல்யாண ஏற்பாடெல்லாம் உனக்காக நான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, ஏற்கனவே கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கனகா வீட்டுக்கு போகவும் முடியாமல், கனகாவை பார்த்து பேசவும் முடியாமல், கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற உண்மையை இங்கே வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறேன். இப்போ என் அம்மா எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு வேற சொல்கிறாங்களே அப்படின்னு மனோஜ் யோசிக்கும்போது, என்ன மனோஜ் ரொம்ப யோசிக்கிறேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்க, என் பிஸ்னஸை பற்றி தான் யோசிக்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். எனக்கு தெரியும் மனோஜ், உனக்கு உன்னுடைய வேலை தான் முக்கியம் அப்படின்னு எப்பயும் போல் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. நீ நல்லா சாப்பிடணும் மனோஜ், ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ தான் உன்னுடைய வேலையை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க விஜயா. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மனோஜுக்கு மறுபடியும் ஃபோன் வருது. உடனே அண்ணாமலை மனோஜ் சாப்பிட்றான். மனோஜ் கடைக்கு தான் கிளம்பி வரான்னு முதல்ல நம்ம சொல்வோம். யார் பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு மனோஜ் கிட்ட சொல்வோம் அப்படின்னு மனோஜோட ஃபோன் எடுத்து அண்ணாமலை பேச ஆரம்பிக்கும்போது, ஹஸ்பண்ட் நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கனகா பேசுகிறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியல. மனோஜுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, யார் ஃபோன் பண்ணியிருக்காங்க, எதுக்கு மனோஜை ஹஸ்பண்டுன்னு கூப்பிட்றாங்கன்னு புரியாமல், நீங்கள் யார், என்ன வேணும் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, மனோஜ் தான் என் ஹஸ்பண்ட், நான் கனகா பேசுகிறேன் மனோஜ், நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க, என் அம்மா தேவிகா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு கனகா வந்து மனோஜ் கிட்ட தான் பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அண்ணாமலை பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு. உடனே அண்ணாமலை மனோஜ் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னங்க மனோஜ் இப்போ தானே சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லும்போது, முதல்ல இங்கே வா மனோஜ், உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லும்போது, என்ன அண்ணாமலை மாமா எதுக்கு மனோஜை இப்போ கூப்பிடுறாரு அப்படின்னு எல்லாரும் கவனிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, கனகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா அப்படின்னு மனோஜ் பேசும்போது, பொய் சொல்லாத மனோஜ், உன்னை பற்றின உண்மை எனக்கு தெரியும். இப்போ தான் கனகா உனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கனகா இப்போ தான் உண்மையை சொன்னாங்க. தேவிகா தான் கனகாவை ஃபோன் பண்ண சொன்னாங்களாம். ஏன் மனோஜ், நீ உண்மையாகவே கனகாவை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இல்லை ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கறதுக்காக நீ வந்து தேவிகா பேச்சை கேட்டு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? எனக்கு இந்த உண்மை இப்போ தான் தெரியும். இப்போ தான் கனகா ஃபோன் பண்ணாங்க, நான் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். மனோஜ், நீ வந்து என்னுடைய பணத்தை எடுத்து தான் பிஸ்னஸ் ஆரம்பித்த, ஆனால் நீ எங்களை ஏமாத்தியிருக்க, பொய் சொல்லியிருக்க. நீ இப்படி செய்வேன்னு யோசிக்கவே இல்லை மனோஜ். நீ இனி உன்னுடைய கடைக்கு போக வேண்டாம். மீனாவும் முத்துவும் உன்னுடைய கடைக்கு ஓனராக இருந்து கடையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதால பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ். அண்ணாமலை உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் மனோஜ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. ஆனால் விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு மனோஜ். அண்ணாமலை எடுத்த முடிவு ரொம்ப சரிதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.